கிட்டத்தட்ட 4, 5 டேஸ்க்கு முன்னாடி ஆகஸ்ட் 18த் அன்னைக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த அப்பா வந்து அந்த கால் வந்த உடனே பதறி போய் வீட்ல என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, எதுவும் நடந்துறக்கூடாதுன்னு வேண்டிட்டே போறாங்க. போற இடத்துல அவங்க எந்த ஒரு அப்பாவும் பார்க்கக்கூடாத காட்சிய தன்னோட வீட்ல பார்க்குறாங்க. 10 வயசு பொண்ணு. ஓகேவா? 10 வயசு பொண்ணு ரத்த வெள்ளத்துல பொணமா கிடக்கிறத ஒரு அப்பாவா அவங்க பார்த்து எனக்கு அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு கூட இமேஜின் பண்ண முடியல. வேகமா அவங்களோட மனைவி, அந்த பொண்ணோட அம்மா அவங்களும் வந்து அழுகுறாங்க. ஒரு 10 வயசு பொண்ண இவ்ளோ கொடூரமா ஒருத்தன் கொல்றதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு யாருக்குமே புரியல. போலீஸ்க்கு வந்து ஒரு க்ளூ கூட இல்ல. என்ன நடந்திருக்கும்? எதனால இது நடந்திருக்கும்? பட்ட பகல்ல, மத்தியான நேரத்தில இது நடந்திருக்கு. யாரு? என்ன? எதுவுமே யாருக்குமே புரியல. 5 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்படுது. இப்ப தான் நடந்திருக்குது. 5 நாள் முன்னாடி நடந்திருக்கு. 5 ஸ்பெஷல் டீமு சிட்டியோட டாப் போலீஸ் எல்லாரும் வேல பார்க்குறாங்க. எல்லாரும் வேல பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே க்ளூவே கிடைக்கல. என்ன நடந்திருக்குன்னு ஐடியாவே இல்ல. கடைசில எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்ல இருக்கிற ஒரு 14 வயசு பையன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அண்ட் அவன் எதுக்காக இத பண்ணாங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டுக்காகங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கிரிக்கெட் பேட்டுக்காக ஒரு 14 வயசு பையன் இந்த அளவுக்கு போவானான்னு நம்மள தல சுத்தி போக வைக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் ஹைதராபாத்ல நடந்திருக்குது. இன்னைக்கு மொத்த ஸ்டேட்டே அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 18த் அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8:45 ஏஎம்க்கு இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்குது. கரெக்ட்டா அப்ப தான் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஆஃப் 4 அப்பா, அம்மா, அக்கா, தம்பி. அக்காவுக்கு 10 வயசு, தம்பிக்கு 8 வயசு. ஓகேவா? ஸோ அந்த ஃபேமிலி ஆஃப் 4 வந்து எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. தம்பிய ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு அக்காவுக்கு ஸ்கூல் கிடையாது. ஸோ 10 வயசு பொண்ணு வீட்ல தனியா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கரெக்ட்டா லஞ்ச் டைம் அப்போ தம்பிக்கு ஃபுட் அனுப்பிச்சிருன்னு மட்டும் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஒண்ணுமே புரியல. அப்பாக்கு என்னடா நடந்திருக்கும்? கஷ்டம், மனசுல ரொம்ப பெரிய துக்கம் எல்லாமே இருந்தாலும் என்ன நடந்திருக்கு? யார் இத பண்ணியிருப்பாங்கங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கோவம், ஒரு வேகம் இருக்கும்ல. பெரிய பப்ளிக் இஷ்யூவா மாறுது. சொசைட்டில அதிகமா பேசப்படுது. சோசியல் மீடியால வைரல் ஆகுது. ஏன்னா ஒரு 10 வயசு பொண்ணுக்கு இது நடந்திருக்குங்கிறப்போ, அண்ட் அது என்ன நடந்திருக்குன்னா 21 இடங்கள்ல காயம். 21 இடத்துல என்ன ஒரு 10 வயசு பொண்ண ஏன் ஒருத்தன் இப்படி பண்ண போறான்? என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே புரியல. பெரிய இஷ்யூவா மாறுது. ஸ்பெஷல் டீம்ஸ் அமைக்கப்படுது. அவங்களும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அந்த காலனிக்குள்ள யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. யார் வெளிய போயிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. மிடில் கிளாஸ் லோக்காலிட்டி. அடுத்து வீடா இருக்குது. 1, 2 வீட்ல சிசிடிவி இருக்குல்ல. அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எங்கேயுமே ஒரு க்ளூ இல்ல. யாருமே வந்ததாவும் இல்ல. யாருமே போனதாவும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு மட்டும் அங்க இருக்கிறவங்க இறந்து போயிருக்காங்க. புதுசா யாருமே உள்ளுக்குள்ள வந்ததில்ல. திருடன் வந்திருக்கானா? வரலையா? சுத்தி இருக்கிற ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. பஸ் டிரைவர்ஸ்ட்ட கேட்குறாங்க. யாருக்குமே ஐடியாவே இல்ல. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு யாருக்குமே புரியல அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அங்க வொர்க் ஃப்ரம் ஹோம்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, சார் ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லா இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கமான ஒரு பர்ட்டிகுலர் நாள். அப்போ வந்து ஒரு 5 நாள் கழிச்சு அங்க இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றாரு, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன். நான் கிட்ட இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன். அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அந்த வீட்டு கிட்ட இருக்கிற ஒரு வீட்ல இருந்து ஒரு பையன் வந்து இந்த காம்பவுண்ட் வால 2, 3 தடவ சுத்தி வந்துட்டு இருந்தான். அவன் வந்து உள்ளுக்குள்ள எகிறி குதிக்கிறதையும் பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் எகிறி வெளிய குதிக்கிறதையும் பார்த்தேன். ஆனா, எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து போலீஸ் கிட்ட 5 நாள் கழிச்சு சொல்றாங்க. போலீஸ் வந்து இந்த ஒரு க்ளூ இன்னைக்கு தான் எனக்கு கிராக் ஆயிருக்குது. ஸோ இத எடுத்துட்டு போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பையன் வீட்ட சுத்தி சுத்தி வந்திருக்கானா? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்ன்னு பார்த்தா, பக்கத்து வீட்லயே ஒரு பையன் இருந்திருக்கான். அவரு சொல்றாரு, இந்த இந்த பையன் வந்து இந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு டெர்ரஸ் வழியா வந்து, அதுக்கப்புறம் உள்ள கீழ இறங்கி வந்தான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காம்பவுண்ட் வால்ல வெளிய குதிச்சான். இது எல்லாத்தையுமே அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பார்த்திருக்காரு. இப்ப இது எல்லாத்தையும் சொன்ன உடனே இந்த பையன போய் பிக் பண்றாங்க. இந்த பையன் யாரு? ஒரு 14 வயசு பையன். ஸ்கூல்ல இருக்கான். ஓகேவா? இவன் வந்து வீட்லலாம் இல்ல. ப பக்கத்து வீட்ல இதெல்லாம் நடந்தாலும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறவங்க போயிடுவாங்கல்ல. ஸ்கூலுக்கு போயிடுறான். 5 நாள் ரெகுலரா ஸ்கூல் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன கூப்பிட்டு வந்து, "என்னப்பா ஆச்சு? இப்படி ஒண்ணு சொல்றாங்களே, உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமான்னப்போ, அந்த 14 வயசு பையன் ஓகேவா? ஏதோ Netflixல அடாலசன்ஸ் வெப் சீரிஸ் பார்த்த மாதிரி இருக்குங்க. அந்த 14 வயசு பையன் சொல்றான், "இல்ல சார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு இதுக்கு ஐடியாவே கிடையாது. நான் எதுவும் பண்ணலையே. என்ன ஏன் கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்றான். "இல்லப்பா உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பாரு. நீ அந்த இடத்துக்கு போன மாதிரி சில பேர் சொல்றாங்க. நீ போனியா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல சார், இல்ல சார்ன்னு" டினை பண்ணிட்டே இருக்கான். இருந்தாலும் போலீஸ்க்கு இந்த பையன் வந்து ஆன்ஸர் பண்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால டவுட் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த பையனோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஏதாவது சாட்சி கிடைக்குமா? ஏதாவது பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு சாட்சி என்னைக்குமே எவ்வளோ பெரிய ஒரு கொம்பனா இருந்தாலும் ஏதாவது விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா, அதிர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ரத்த கறையோட கத்தி, துவைக்கப்பட்ட துணி ஆனா அதுல இன்னும் ரத்த கறை. இது எல்லாமே இருக்குது. புடிச்சிடுறாங்க. ஃபோரன்சிக் அனுப்பிச்சா அது அந்த பொண்ணோட ரத்தம் தான்னு தெரிஞ்சிருது. இந்த 14 வயசு பையன கஸ்டடியில எடுக்குறாங்க. அந்த பையன்கிட்ட "என்னடா நடந்துச்சு சொல்லுடா" அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த பையன் சொல்றத நான் இப்ப சொல்றேன். "சார் எனக்கு வந்து வீட்ல ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம். எனக்கு மேல 2 அக்கா இருக்காங்க. அப்பா, அம்மா இருக்காங்க. அப்பா வேலைக்கு போறதில்ல. 2 அக்கா, 3 பசங்க மொத்தம். அம்மா மட்டும் தான் பிரைவேட்ல வேல பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தான் சம்பாதிப்பாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை.
அந்த பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த 8 வயசு பையன் இருக்கான்ல, இந்த ஸ்கூலுக்கு போன பையன். அவன்கிட்ட ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குது. அது ஒரு எம்ஆர்எஃப் பேட். நான் எப்படியாவது அந்த எம்ஆர்எஃப் பேட்ட எடுத்தரணும்னு நெனச்சேன். நான் அந்த எம்ஆர்எஃப் பேட் எடுக்கிறதுக்கு நெறைய ட்ரை பண்ணிட்டுருந்தேன். அந்த டயத்துல வந்து இந்த பையன் வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா, பேரலலா ஓடிடில நெறைய இந்த ஓடிடில நெறைய வெப் சீரிஸ் வந்து எஸ்பெஷலி எப்படி வந்து கிரைம் பண்றாங்க, எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய வெப் சீரிஸ் இருக்குது. இன்க்ளூடிங் அடாலசென்ட்ஸ். அந்த Netflixல இருக்கிற அந்த சீரிஸ் இருக்குல்ல, ரொம்ப வைரல். வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தாங்க. இந்த மாதிரி நெறைய ஓடிடில வந்து வெப் சீரிஸ் எல்லாத்தையும் இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அப்போ வந்து இவனுக்கு வந்து திருடுறதுங்கிறது ஒரு கூலா இருக்குது. ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட்ல வர மாதிரி திருடுனா வந்து அது ஒரு கூலான விஷயம். திருடுறது ஒரு ஹீரோயிக்கான ஒரு விஷயம்னு நெனச்சுட்டு, இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஃபோன திருடியிருக்கான். இது இப்பலாம் தெரிய வந்திருக்குது. இந்த ஃபோன திருடியிருக்கான். அந்த பையனோட வீட்ல வந்து அத பெருசா கண்டுக்கல. அவன கூப்ட்டு, திட்டி, அடிச்சு, உதைச்சு, உட்கார வச்சு மாத்துறதுக்கு பதிலா அவங்க வந்து விட்டுட்டாங்க. சரி ஓகே இனிமே பண்ணாதடா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அந்த ஏரியால அவன் ஃபோன் திருடியிருக்கான். இப்ப அவன் ஆல்ரெடி ஒரு ஃபோன் திருடுன ஒரு பையன் வந்து அடுத்த ஹெய்ஸ்ட்க்கு வந்து பிளான் பண்றான். என்ன ஹெய்ஸ்ட்? பக்கத்து வீட்ல இருக்கிற எம்ஆர்எஃப் பேட்ட திருடுறது தான் இந்த பையனோட ஹெய்ஸ்ட். இவனோட கோல் வந்து பெருசா ஃபினான்ஷியல்லாம் கிடையாது. அந்த பேட் தான். சினிமால காமிக்கிறது ரியாலிட்டி கிடையாது. சும்மா இத பார்க்குற மாதிரி எல்லாத்துலேருந்து எஸ்கேப்லாம் ஆக முடியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்ட் எல்லாமே வந்து எல்லா இடத்துலயும் யாராவது ஒருத்தங்க எதையாவது தடயம் விட்டு மாட்டி சம்மந்தமே இல்லாம லைஃப் ஸ்பாயில் ஆகுறது நெறைய பேருக்கு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். பத்திரமா இருந்துக்கோங்க. அண்ட் அப்பா, அம்மா பசங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிங்க.